எல்லா நேரமும் ஏதாவது யோசனையிலேயே இருக்கக்கூடிய ராசி மீனராசி. இவங்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்கள கெடுக்கணும், அடுத்தவங்கள ஏதாவது செஞ்சிரணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. நல்ல விதமா வாழ்றதுக்கு என்ன வழி? நம்மள சுத்தி இருக்கவங்கள என்ன பண்ணணும்? கடவுள் சிந்தனை அதிகமா இருக்கும். இதுதான் இவங்களுடைய யோசனையாவே இருக்கும். இது மட்டுமா? இவங்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. குழப்பத்திற்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதிகமா யோசிப்பாங்க. நெனச்சத சாதிக்கிற வரைக்கும் அதுலருந்து வெளியே வரமாட்டாங்க. திட்டமிட்டு செயல்படணும்னு நெனைக்கிறவங்க. புத்திசாலித்தனமும், பிறருக்கு உதவக்கூடிய மனமும் படைத்ததுனால தான் இவங்க எப்பவுமே சின்ன சின்னதாவது அவங்களுடைய வாழ்க்கை நிலையில முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மீன ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது மறு ஜென்மத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். தீராத பிரச்சனைல இருந்து நம்ம வெளிய வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்பாடா! மறுஜென்மம் எடுத்த மாரி இருக்குப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் மார்கழி மாதம் மீன ராசிக்கு இருக்க போகுது. குறிப்பா கோடீஸ்வர யோகமும் வந்திருக்குங்க. ஒரு சிலர்லாம் இப்போ வரைக்குமே கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா வச்சுட்டு இருக்கேன். நான்லாம் எங்கம்மா கோடீஸ்வரன் ஆக போறேன்னு சொல்லுவீங்க. நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்குறதுக்கு ஒரு வரவு உங்களுக்கு காரணமா இருந்திருக்கும். ஒரு இடத்துல பணம் வரும். அத பேஸ் பண்ணி தான் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனா அந்த பணம் வராம ஏமாந்து போயிருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு நிலையில தான் கடன்காரரா இருந்திருப்பீங்க. மத்த பண வரவின் காரணமா அந்த கடன சுத்தமா அடைச்சிருவீங்க. குடும்பத்திலயும் பல வகைகள்ல வருமானம் பெருகும். உங்கள பொறுத்தவரைக்கும் மார்கழி மாதத்துடைய கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கிறப்போ, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். 7.5 சனியோடைய விரய சனியின் ஆதிக்கமும் நடைபெறுது. இதனால விரயம் கொஞ்சம் அதிகமா இத்தனை நாட்களா இருந்திருக்கும். ஆனா இப்போ வீண் விரயங்கள் கட்டுக்குள்ள வரும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருந்த தடைகள், தாமதங்கள் விலகும். உடைய காரியங்கள் எல்லாமே கடைசி நேரத்துல கூட கைகூடி வரும். மனசுக்கு நிம்மதி இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். போராட்டங்கள் எல்லாமே இனி சாதாரணமா நடக்கும். அதிகார பதவியில இருக்கிறவங்களுடைய நட்பு கிடைக்கும். அக்கம் பக்கம் இருந்த பகைமை மாறி நட்பு உறவு அதிகமாகும். அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய தொடக்கத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கறதுனால சுக்கிர பகவான் கும்பத்திற்கு போன பிறகுமே செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்குது. அது உங்க ராசிக்கு வச்சு பாக்குறப்போ 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடங்களுக்கும் அதிபதியா வராரு. சுக்கிர பகவானுடைய இந்த பார்வையின் பலன் காரணமா விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. கடன் சுமை குறையும். புதுசா முடிவெடுப்பீங்க. நெருக்கடிகளான நிலை மாறுது. நீண்ட தூர பயணங்கள் பலன் கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். துணிவாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க. தொழில் ரீதியா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அடுத்து குரு பகவானுடைய வக்ரம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் குரு. அது மட்டும் இல்லாம உங்க ராசியில தொழில் ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியா நிக்கிறார். அப்படிப்பட்ட குரு வக்ரம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதுதாங்க. ஆரோக்கிய தொல்லைகள் நீங்குது. அடுத்தவங்களுடைய விஷயத்துல மட்டும் எப்பவுமே தலையிடாதீங்க. வீண் விவாதங்கள் பண்ணக்கூடாது. மன வருத்தம் நீங்குது. தொழில்ல இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுது. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறையுது. உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சரியா செஞ்சு முடிச்சிருவீங்க. மற்றவர்களால உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படும். உங்கள பொறுத்த வரைக்கும் பரிகார தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேத்தி கொடுக்கும். தடைகள், தாமதங்கள் விலகும். அடுத்து சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மார்கழி 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியா இருக்காரு சுக்கிரன். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல மறையறதுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தை நல்ல நேரம் மாத்தி கொடுக்குது. கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம். இப்படிதான் உங்களுக்கு ராஜயோகம் உருவாகி இருக்கு. எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பயணங்களால பலன் கிடைக்கும். பாக பிரிவினை கூட இப்ப சுமூகமா நடக்கும். அடுத்து புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. உங்க ராசியை வச்சு பாக்குறப்ப 4 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு அதிபதியா புதன் பகவான் வராரு. தொழில் ஸ்தானத்துக்கும் அவரே வர்றதுனால நல்ல நேரம் தாங்க இது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். விஐபி உடைய அறிமுகமும் உங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தாய் மாமன் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் மாறும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு உதிரி வருமானம் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் கொடுக்கும். உத்தியோகத்துல சலுகைகள் கிடைக்கும். உங்களுடைய கை ஓங்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். பெண்களுக்கு உடல் நல கவனம் தேவை. வருமானம் போதுமானதாக இருக்கும். பொன் பொருள் சேர்ந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 29, ஜனவரி 2, 3, 12, 13 இந்த நாட்கள தனவரவு தாராளமா கிடைக்குங்க. மேலும் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உங்க செயல்பாடுகள் எல்லாமே சிறப்படையும். வேலை பளு குறையும். கலைகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். தொழில லாபம் அதிகரிக்கும். குறிப்பா மீன ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு
துளசி இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்துல செல்வ செழிப்பு மேலோங்குங்க. குறிப்பா பண பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கும். பணத்தை சேமிக்க முடியும். காதல் வாழ்க்கையில சிறப்பான காலம்னு சொல்லலாம். எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிப்பீங்க. சொந்த வீடு அமையும். மனை வாங்குவீங்க. சொத்து நிலை அப்படிங்கிறது உயர்வை அடையும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பதவி செல்வாக்கு அதிகரிக்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். பரவாயில்லடா அந்த மார்கழி மாதம் அது நமக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். பிறருக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதம். உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நிதானமா செய்வீங்க. பின்னாடி என்ன நடக்குங்கிறத யோசிச்சு முடிவெடுப்பீங்க. அதே நேரத்துல ஜீவனஸ்தானத்துல ஆத்மகாரகன்னா சொல்லக்கூடிய சூரிய பகவான் சஞ்சரிப்பு அப்படிங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு. தொழில் வியாபாரத்துல இருந்து தடைகளை விலக்க ஆரம்பிக்கிறாரு. உத்தியோகத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். வரிய சனியினால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வரவு செலவுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது போலவே கொடுக்கல் வாங்கலையும் கவனம் தேவை. அடுத்த சப்தமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறது குடும்ப உறவுகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை புதுசா அறிமுகமானவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு. ஒருவேளை அவங்க கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காதீங்க. அறிவுக்கு மட்டுமே இடம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 30, ஜனவரி 3, 12 இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நீங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தோம்னாக்க ராமநாத சுவாமியை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். செல்வ செழிப்பும் மேலோங்கும். அதான் உத்திரடாதி நட்சத்திரம். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம நினைச்சதை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் உடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய சனி பகவான் செலவுகளை பல வழிகள்ல கொடுத்தாலும் வரவுகள் அதை சரி செஞ்சிடும். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் 3ஆம் பார்வையா உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால வார்த்தைகள்ல நிதானமா இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. இந்த காலகட்டத்துல கடன் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்த பாகிஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீங்க. பெரிய மனுஷங்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். நினைச்ச வேலையை நடத்தி கொள்ள முடியும் இவருடைய ஆதரவின் காரணமா. அடுத்த ஜீவஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால செய்து வரக்கூடிய வேலைகள் இருந்த தடைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்டுடைய அனுமதி கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல வேலை அமையும். தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க. குறிப்பா ஜனவரி 1க்கு பிறகு புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புதுசா சொத்து வாங்குவீங்க. வியாபாரிகளுக்கு நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும். உடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நிலையில முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். தொழிலாளர்கள் பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில மலர்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு கேளிக்கைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 30, ஜனவரி 3, 8, 12 இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். உங்களை பற்றிக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு காளகத்தீஸ்வரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்த ரேவதி நட்சத்திரம். புத்திசாலித்தனம் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். புதன் பகவான் ஜனவரி 1 முதல் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால எடுத்த முடிவுகளை எடுத்த வேலையை நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. வர வேண்டிய பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். இந்த நேரத்துல சுக்கிர பகவானும் சாதகமா இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அந்யுன்யம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். ஒரு சில புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். சனி பகவான் வரவை விட செலவை அதிகப்படுத்துவாரு. இதனால செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. வரவு செலவு மீது கவனம் இருக்கட்டும். குடும்பஸ்தானத்திலையும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவான் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால குடும்ப செயல்பாடுகளுக்கு மீது அதிக அக்கறை வச்சுக்கோங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய செயல்பாடுகளையும் கவனம் தேவை. புதிய நண்பர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இடம் கொடுக்காம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரிங்க 1க்கு 2 முறை யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் பண்றது ஆசைகளை அதிகரிக்கும். அதன் காரணமா கொஞ்சம் அவஸ்தைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஆசைகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. தெரியாத நபர்கள்கிட்ட பழக்க வழக்கத்தை சுத்தமா கட் பண்ணிடுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமா
அடுத்ததா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானோட செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிற தடைப்பட்ட வேலையை நடத்தி கொடுக்கிறாரு. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையும். வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். அரசு வழிகள்ல நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு நீங்க போறதுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதற்குரிய வாய்ப்புகளும் வரும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தை மனசுல கொண்டு படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, டிசம்பர் மாதம் 30, ஜனவரி 3, 5, 12 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நன்மைகள் அதிகமா உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு, அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, மீன ராசிக்கு மார்கழி மாதம் மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதம், யோகத்தை தரக்கூடிய மாதம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம், பொற்காலம், வசந்த காலம் இது மாரி எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லதாவே நடக்கும். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா துணை நிக்குது. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எந்தெந்த விஷயங்களும் நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லிக்கோமோ, அத மட்டும் கரெக்ட்டா உஷாரா இருந்துட்டீங்கன்னாக்க, உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள்.